890 நாட்கள் ஒரு படம் தியேட்டர்ல ஓடி இருக்கு. ரஜினி கமல் நேருக்கு நேர் மோதிய படங்கள் என்னலான்னு தெரியுமா? 1993ல தீபாவளி பண்டிகை அப்போ ரஜினி சார் படமும் கமல் சார் படமும் ஒன்னா வெளிவந்துச்சு. கமலின் படமான தூங்காத தம்பி தூங்காத படம் வெளியாகி சுமார் 175 நாட்கள் தியேட்டர்ல ஓடிச்சுன்னு சொல்லப்பட்டு வருது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கமல் சார் அதுல பக்காவா நடிச்சிருப்பாரு. அதுலயும் அந்த அம்மா சாங் இருக்கே, அடிச்சுக்கவே முடியாது. இப்ப வரைக்குமே கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த படத்துக்கு போட்டியா ரஜினி சார் படமான தங்கமகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. கமல் சார் படத்தோட கம்பேர் பண்ணா இந்த படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றதுன்னு சொல்லப்பட்டு வருது. அடுத்த வருஷமே 1984ல நல்லவனுக்கு நல்லவன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ஹீரோவான நம்ம ரஜினி சாரும் ஹீரோயினியான நம்ம ராதிகா மேடமும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா செம்மையா நடிச்சிருப்பாங்க. அதுலயும் அந்த படத்துல ராதிகா மேடம் முரட்டுத்தனமா இருந்த நம்ம ரஜினி சாரையே அவங்க லவ்வால அவரை ரொம்ப சாஃப்டா மாத்திடுவாங்க. அதுலயுமே ரஜினி சாருக்கு டியூஷன் இருப்பாங்க பாருங்க, பார்க்கவே அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும்ன்ற ஆசைய தூண்டினது மட்டும் இல்லாம இந்த படமானது 150 நாட்கள் தியேட்டர்ல ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சுன்னா பாருங்களேன். உண்மையாவே இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படம்ல இதுவும் ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். அந்த வருஷமே கமலின் படமான எனக்குள் ஒருவன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமானது 100 நாட்கள் ஓடி சுமாரான வெற்றி பெற்றதுன்னு சொல்லப்பட்டு வருது. 1985ல தமிழ் புத்தாண்டப்போ கமல் நடிச்ச காக்கி சட்டை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமானது மக்களிடையே நல்ல வரவேற்பு கொடுத்தது மட்டும் இல்லாம 150 நாள் தியேட்டர்ல ஓடி வெள்ளி விழா பெற்றதுன்னு சொல்லப்பட்டு வருது. அதுலயும் நம்ம கமல் சாரோட சிங்காரி சரக்கு சாங் இருக்கு பாருங்க, எப்ப கேட்டாலுமே நம்மள எந்திரிச்சு ஆட வைக்கிற விதமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு எனர்ஜியா அந்த சாங்ல நம்ம கமல் சார் பயங்கரமா ஆடி இருப்பாரு. இந்த படத்துக்கு போட்டியா நம்ம ரஜினி சார் படமான சிகப்பு மனிதன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தும் 100 நாட்கள் மட்டும்தான் ஓடிச்சுன்னு சொல்லப்பட்டு வருது. 1986ல போட்டா போட்டியா வெளியான ரஜினி நடிச்ச படிக்காதவன் படமும் கமல் நடிச்ச ஜப்பானின் கல்யாணராமன் படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் 235 நாட்கள் ஓடி முத்திரை பதித்ததுன்னு சொல்லப்பட்டு வருது. ஆனால் கமல் படமான ஜப்பானின் கல்யாணராமன் படம் போதிய வரவேற்பு பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1991ல நம்ம ரஜினி சார் நடிச்ச தளபதி படமும் நம்ம கமல் சார் நடிச்ச குணா படமும் ரிலீஸ் ஆச்சு. 2 பேர் படமும் நல்ல வரவேற்பு இருந்த நிலையில் ரஜினி சார் படமான தளபதி படம் 150 நாள் ஓடி சாதனை பெற்றது. கமலின் குணா படம் பாராட்டை பெற்றிருந்தாலும் போதிய வசூலை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே தொடர்ந்து கமல் சார் நடிச்ச தேவர் மகன் படமும் ரஜினி சார் நடிச்ச பாண்டியன் படமும் அதே வருஷத்துல வெளியானது மட்டும் இல்லாம 2 படமே 100 நாட்கள் தான் ஓடிச்சுன்னு சொல்லப்பட்டு வருது. 2005ல புத்தாண்டை முன்னிட்டு ரஜினி சார் படமான சந்திரமுகி படமும் கமல் சார் படமான மும்பை எக்ஸ்பிரஸ் படமும் வெளியாச்சு. இதுல சந்திரமுகி சுமார் 890 நாட்கள் தியேட்டர்ல ஓடி மிரள விட்டுச்சுன்னு சொல்லலாம். இப்ப வரைக்குமே எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படம்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் கமல் சார் நடிச்ச மும்பை எக்ஸ்பிரஸ் படம் படு தோல்வி அடைந்துச்சுன்னு குறிப்பிடத்தக்கது.